ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்னைக்கு கொட்டைய வச்சு தாங்க ஒரு அருமையான டேஸ்ட்ல குழம்பு செஞ்சு காட்ட போறேன். இந்த கொட்டைய மத்த வெஜிடபிள் யூஸ் பண்ற மாதிரி அதிகமா யூஸ் பண்றதில்ல. நம்ம மறந்து போய்க்கிட்டு இருக்கிற வெஜிடபிள்ல இந்த கொட்டையும் ஒண்ணும் கூட சொல்லலாம். நான் இன்னைக்கு அந்த கொட்டைய வச்சு தான் ஒரு சூப்பரான டேஸ்ட்ல இன்னைக்கு நான் உங்களுக்கு குழம்பு செஞ்சு காட்ட போறேன். அந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். இப்ப இந்த குழம்பு செய்றதுக்கா நான் 20 கொட்டை எடுத்திருக்கேன். இது நல்லா தண்ணீல ஊற போட்டு மேல உள்ள அந்த ப்ரவுன் கலர் தோலையெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்துருங்க. இப்ப அத உரிச்சு எடுத்துக்கிட்டு, இப்ப நான் குக்கர்ல இத வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இதுல வந்து நம்ம கொட்டைய போட்டுறலாம். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு 2 விசிலுக்கு நல்லா இத வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப நான் அடுப்ப ஆன் பண்ணியிருக்கேன். நான் மண்சட்டியில தான் இந்த குழம்பு செய்ய போறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்ப ஆயில் சூடாயிடுச்சு. இதுல வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 எடுத்துக்கிறேன். சோம்பு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிரலாம். இப்ப இதோட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கிறேங்க. நான் தோல் உரிச்சுட்டு நான் முழுசாவே நான் சேர்த்துக்கிறேன். நான் சின்னதா கட் பண்ணல. இப்ப அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த சின்ன வெங்காயம் வதக்கி லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தோன்னே, நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சியும், பூண்டையும் நம்ம சேர்த்துடலாம். பூண்டு வந்து ஒரு 6 பல்லு எடுத்திருக்கேன். அதை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இஞ்சியும் ஒரு துண்டு எடுத்து அதையும் நீல வாக்குல கட் பண்ணியிருக்கேன். ஆனா நம்ம சாப்பிடும்போது இஞ்சி உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொன்னா கூட, நீங்க இஞ்சிய மட்டும் கூட பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறங்க. இப்ப இந்த இஞ்சி பூண்டோட வாசனை எல்லாம் போன பிறகு இதோட 2 தக்காளி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நான் சேர்த்துறேன். அதையும் சேர்த்துட்டு இப்ப நல்லா வதக்கி விடலாம். இது கூட பச்சை மிளகா 4 எடுத்திருக்கேன். இதை லைட்டா கீறி விட்டு நான் அதையும் இப்ப முழுசாவே சேர்த்துக்கிறேன். இது 2யும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம சேர்த்த தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இந்த தக்காளி, வெங்காயம்லாம் வதங்க விட்டுறலாம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிட்டேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் இதோட நம்ம சேர்த்துடலாம். நான் மிளகாத்தூள் வந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு சேர்த்துக்கிறது காஷ்மீர் மிளகாத்தூளுங்க. அதனால 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். நீங்க வீட்டு மிளகாத்தூளா இருந்தா உங்க காரத்துக்கு தக்கன பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கிறங்க. இதோட நம்ம வேக வச்சுக்கிற கொட்டையும் சேர்த்துடலாம். கொட்டை பாருங்க நல்லா வெந்து போயிருக்கு. இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததா அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் அந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொட்டை வேக வச்சுக்கிற தண்ணியை இதோட நான் சேர்த்துக்கிறேங்க. அந்த தண்ணியும் சேர்த்துக்கிட்டு கூடவே நம்மளுக்கு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் சேர்த்துக்கிறங்க. இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கிறங்க. இப்போ இத மூடி போட்டு ஒரு 7, 8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த மசாலாலாம் நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை போனோனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கம கமன்னு வாசனையா சூப்பரா இருக்கு. இப்போ இந்த குழம்புக்கு கொஞ்சம் டேஸ்ட் கூட்டவும் ஒரு திக்னஸ்க்காகவும் நான் தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து நான் நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டுமே இதை கொதிக்க விட்டா போதுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளோட கொட்டை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. பார்க்க எவ்வளோ சூப்பரா இருக்குன்ட்டு. இந்த கொட்டை குழம்ப கொஞ்சம் தண்ணி இல்லாம இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காவே நம்ம செஞ்சோமாக்கும் நம்ம சாதத்தோட, சப்பாத்தியோடலாம் சேர்த்து சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இன்னைக்கு இந்த கொட்டை குழம்பு இருக்குன்ட்டு நீங்க பார்த்ததோட விட்டுடாம கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அப்பதான் இந்த குழம்போட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் நீங்க அடிக்கடி செய்ற அளவுக்கு இந்த குழம்பு உங்களுக்கு ஃபேவரட்டாவே ஆயிருங்க. அந்த அளவுக்கு இந்த கொட்டை குழம்பு சூப்பராவே இருக்கும். இன்னைக்கு நான் செஞ்சு காட்டின இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்தாம லைக் பண்ணிக்கிறங்க. இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே பக்கத்துல ஆல் பட்டனே பிரஸ் பண்ணிக்கிறங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன். வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பாய்.